இன்னைக்கு நாம ரொம்பவே டேஸ்ட்டாக பைனாப்பிள் வச்சு ஒரு சூப்பரான பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணலாம்னு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக டின்னராக எதுக்கு வேணால் கொடுத்து விடலாம். உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அன்னாசி பழம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஒரு புதுவிதமான டேஸ்ட்டில் ரொம்ப அருமையாக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம் தான். நம்ம ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளெல்லாம் செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு பைனாப்பிள் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த பழமாக எடுங்க. நல்லா இனிப்பான பழமாக இருக்கணும். இதுவே கொஞ்சம் புளிப்பான பழமாக இருந்துச்சு அப்படின்னா நோ ப்ராப்ளம். நீங்கள் வந்து கொஞ்சமாக சுகர் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி டேஸ்ட் வைஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். கொஞ்சம் ஒரு புளிப்புத்தன்மையும் இருக்கும். பட் நல்லா தான் இருக்கும். நீங்கள் வந்து அதனால இனிப்பில்லாத பழம் அப்படிங்கிறனால எடுக்காமல் இருக்காதீங்க. அதுவே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதில் இருக்கக்கூடிய தோலெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுங்க. அதே மாதிரி இந்த பைனாப்பிளில் இருக்கக்கூடிய சென்டர் போர்ஷன் அது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அது வந்து நம்மளுக்கு தேவையில்லை. அதை நீங்கள் கட் பண்ணும்போதே மாற்றி எடுத்துருங்க. ஒரு இன்கேஸ் அதை நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் தான் போட்டு அரைச்சி எடுப்போம். இது இந்த மாதிரி மாற்றிட்டு கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த முள்ளாக இருக்கக்கூடிய பாகத்தை வந்து நல்லா கட் பண்ணி எடுங்க. அது வந்து லேசாக ஒரு கசப்பு தன்மையோடு இருக்கும். அதனால தான் இப்போ இதை மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுங்க. எந்த ஒரு குருணையோ கட்டிகளோ இருக்கக்கூடாது. நல்லா அரைச்சி எடுக்கணும். அரைச்சிட்டு தேவைப்பட்டால் நீங்கள் வடிகட்டி அந்த ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம். நம்ம வந்து இந்த ஃப்ளஷோடு அப்படியே தான் எடுக்க போகிறோம். இப்போ வந்து ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, இது நார்மலாக நம்ம கொழுக்கட்டைக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய அரிசி மாவு, வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டு 2 கப்பு நான் எடுத்திருக்கேன். கரெக்டாக நம்ம அரைச்சது வந்து 2 கப்பு தேவைப்பட்டுச்சு. இன்கேஸ் உங்களுக்கு 2 கப்பை விட கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து 2 கப்புக்கு அளவு பண்ணி மிச்சமாக இருக்கக்கூடியது தண்ணியாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பாலாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளோத்தையும் போட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் வந்து நான் கொஞ்சமாக எடிபிள் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். எல்லோ கலர். இது வந்து ஒரு கலருக்காக மட்டும்தான். இது ஆப்ஷனல். நீங்கள் தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்தா போதும். இல்லை அப்படின்னா வேண்டாம். இதுவே வீடியோக்காக அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து லேசாக சேர்த்துருக்கேன். வீட்டில் நீங்கள் பண்ணுறீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா ஃபுட் கலராக அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இனிமேல் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கலந்து விடுங்க. நம்ம நார்மலாக இடியப்பத்துக்கு மாவெல்லாம் எந்த ஒரு பக்குவத்துக்கு எடுப்போமோ அதே பக்குவத்துக்கு நல்லா வந்து நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் கிளறி கொடுக்க பார்த்தீங்கன்னா இது நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண இதோட கலரும் வந்து நல்ல ஒரு டார்க்கான எல்லோ கலரில் நம்மளுக்கு மாறி கிடைக்கும். அது வரைக்கும் கைவிடாமல் கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா அடியில் பேர்ன் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது அடி பிடிக்கிறதுக்கு. அதனால லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே ஆற வச்சிடலாம். இப்போது இன்னொரு கடாய் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுட்டு இதில் வந்து சரியாக 1 லிட்டர் அளவுக்கு நான் வந்து பால் சேர்க்குறேன். நீங்கள் 1/2 லிட்டர் பால், 1/2 லிட்டர் கோகோனட் பால் இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா தேங்காய் பால் மட்டுமே யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ இதில் மாவில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். நெய் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உருண்டை பிடிக்க ரொம்ப ஈஸியாக வரும். அதே சமயம் ஃப்ளேவராக நல்லா சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம வந்து சின்ன சின்ன பால்ஸாக உருண்டையாக பிடிச்சிடலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட ஷேப்புக்கு நீங்கள் வந்து உருண்டை பிடிக்கலாம். இல்லை ஓவல் ஷேப்பில் நீங்கள் வந்து எடுக்கலாம். உங்களுக்கு தேவையான ஷேப்புக்கு நீங்கள் வந்து கொழுக்கட்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இதுவே பெரிய பாலாக வேணும் அப்படின்னா பிடி கொழுக்கட்டை இருக்கும்ல அந்த ஒரு ஷேப்பில் கூட நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம பால்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. இனிமேல் நம்ம வந்து இந்த பாலை இந்த பாலுக்குள்ளே போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். பால் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து சரியாக 1/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை, வெல்லம், பனங்கற்கண்டு எது வேணால் இந்த டைமில் போட்டுக்கலாம். கருப்பட்டி கூட போடலாம். இப்போ வந்து இதில் ஒரு 3 ஏலக்காவை தட்டி நம்ம போட்டுக்கலாம். இது நல்ல வாசனையாக ஃப்ளேவராக இருக்கும். இப்போ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பால் வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ கொழுக்கட்டைகளை உள்ளே போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம உள்ளே போட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக, அதே மாதிரி அந்த பைனாப்பிளோட ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நார்மல் கொழுக்கட்டை சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இந்த கொழுக்கட்டை சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். திரும்ப திரும்ப நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செய்வீங்க.
இப்போ நம்ம எல்லாத்தையுமே உள்ளே போட்டுட்டு நல்லா வந்து வேக வைக்கணும். ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் நல்லா வேகட்டும். போட்ட உடனே லேசாக மட்டும் கிளறி கொடுங்க, இல்லைன்னா உடைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் லேசாக கிளறிட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து உருண்டைகளை இந்த மாதிரி லேசாக எடுத்து விடலாம். கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இதில் இன்னொரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அது பண்ணும்போது தான் நல்லா க்ரீமியாக கொழுக்கட்டை பாலோட ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்காக ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு அரை கப்பு போல் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம இதுக்குள்ளே விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பால் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும் இந்த மாவு கூட கலந்து. அப்போ சாப்பிடும்போது நல்ல க்ரீமி ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம வந்து குக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பைனாப்பிள் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்துட்டுருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதித்து வேகட்டும். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிச்சிருச்சு. இனிமேல் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனேவே சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப அருமையான டேஸ்டியான பைனாப்பிள் பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட்டு சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.